Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 12/5/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த செய்தியை உறுதிப்படுத்தின பிறகு தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லா நியூஸ் சேனல்லையும் போயிட்டுருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 அன்று நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. காரணம், ராஜஸ்தானில் 150 கேள்விக்கும் அதிகமாக உங்களுக்கு நீட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி ஏற்கனவே மே 1ஆம் தேதியே கசிந்து விட்டது. கிட்டத்தட்ட 600 மார்க்குக்கு, அவுட் ஆஃப் 720க்கு 600 மார்க்குக்கு ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. அது நிறைய பேர்த்துக்கு ஷேர் செய்யப்பட்டுள்ளது த்ரூ டெலகிராம், சோசியல் மீடியா எல்லாத்துலேயும். அதன் காரணமாக மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 அன்று நடைபெற்ற நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. அதனுடைய மறு தேர்வுக்கான தேதி என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கூடிய விரைவில் வெளியிடப்படும். இப்போது அதை பற்றின செய்தி, அதுக்கான ப்ரூஃபு எல்லாத்தையும் 1 by 1 பார்த்துட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா, கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீட் மறுதேர்வு டிவியினுடைய தகவல், நியூ டேட் கம்மிங் சூன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்து. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற MBBS BDS படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. 23 லட்சம், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 22,50,000 பேர் நீட் தேர்வை எழுதினர். அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவின் காரணமாக, அந்த கசிவு அப்படிங்கிறது புகார் உறுதி செய்யப்பட்டதுனால தேசிய தேர்வு முகமை ரத்து செய்வதாக நடவடிக்கை எடுத்துள்ளது. நீட் தேர்வு ரத்து செய்ததை தேசிய தேர்வு முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. முறைகேடு புகார் எதிரொலி நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு 23 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர். அந்த நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. 22,50,000 பேரும் மீண்டும் மறுதேர்வு எழுதியாகணும். புதிய தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும். தேர்வு முகமை, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அறிவிப்பு. மே 3ஆம் தேதி, இது நிறைய நியூஸ் சேனல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிருக்கிறேன். மே 3ஆம் தேதி தேர்வு எழுதிய அதே மையங்களில் மறுதேர்வு எழுதலாம் தேசிய தேர்வு முகமை. இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸாம் ஃபீஸ் திரும்ப கட்ட தேவையில்லை. ஏன்னா எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. இதில் எந்த எக்ஸாம் சென்டர், எந்த எக்ஸாம் சிட்டி உங்களுக்கு அலாட் ஆச்சோ அதே தேர்வு மையத்தில் நீங்கள் திரும்பவும் எழுதி கொள்ளலாம். மறுதேர்வு எப்போ அப்படிங்கிறது கூடிய விரைவில் NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்படும். எந்த டேட்டில் தேர்வு நடைபெறுகிறது அப்படிங்கிற அறிவிப்பும் உடனுக்குடனாக உங்களுக்கு SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு தடவை NTAனுடைய அப்டேட் வந்த பிறகு மே 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ரத்து என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுதேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும். இப்போது உடனே இன்றைக்கி கேன்சல் பண்ணி கம்மிங் சண்டேவே எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. அதுக்கான டைம் கொடுப்பாங்க, அதுக்கான டேட்டும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பதட்டம் அடையக்கூடாது. எதனால் அப்படின்னா, உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் இது கேன்சல் ஆகலை, இந்தியா ஃபுல்லாக, இன்னமும் சொல்ல போனால் அப்ராடில் எழுதின எக்ஸாம் சென்டர்ஸ்லேயுமே இது இந்த தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. அதனால் 23 லட்சம் மாணவர்களுக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் திரும்பவும் மறுதேர்வு நடைபெற உள்ளது. இதை நான் நல்லா பண்ணியிருந்தேன், இனி திரும்ப எக்ஸாம் எப்படி வரப்போகுது, ஈஸியாக வரப்போகுதா, கஷ்டமாக வரப்போகுதா அப்படிங்கிற பதட்டமெல்லாம் இல்லாமல் இந்த வாய்ப்பை மறுபடியும் பயன்படுத்திக்கிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்பவும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எக்ஸாம் கஷ்டமாக வருது, ஈஸியாக வருது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டஃப்பாக இருந்தது அப்படின்னா கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும்.
ஓகேங்களா. ஈஸியாக வந்தது அப்படின்னா மே 3ஆம் தேதி நடந்த மாதிரி தான் கட் ஆஃப் வந்து ஃபுல்லாக ஏறும். அதனால் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரெடிக்ஷன், சேஃப் ஸ்கோர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. மாணவர்கள் பதட்டம் அடையாமல் இந்த நேரத்திலிருந்து என்னடா எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டோம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் திரும்பவும் எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்னு அப்செட் ஆகாமல் உடனுக்குடனாக டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே போய் உட்காந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் வந்து பதட்டமடையவோ பேனிக்காகவோ தேவையில்லை. உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகவில்லை. ஓகேங்களா. 23 லட்சம் பேர்த்துக்கும் இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிருக்குது. அதனால் 23 லட்சம் பேர் தான் திரும்ப எழுத போகிறாங்க. இதில் யார் இந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அப்செட் ஆகாமல் திரும்ப எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கிறதா நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பெற்றோர்களும் இந்த சுச்சுவேஷனை வந்து தெளிவுபடுத்தி மாணவர்களுக்கு மாணவியருக்கும் தெளிவுபடுத்தி சின்சியராக உட்காந்து படிக்க வைங்க. எந்த டேட் அப்படிங்கிறது எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். அந்த அப்டேட் வந்து நம்ம சேனலில் என்டிஏ தரப்புலேருந்து வந்த உடனுக்குடனே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்க்க வேண்டியது தான். அடுத்தது உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போ இருந்து, அதாவது மறுபடியும் ரீநீட்டிலிருந்து கடைசியாக நீங்கள் போய் அட்மிஷனை முடித்து காலேஜில் சேர்கிற வரைக்கும் கண்டிப்பாக ரீநீட் வரத்தான் போகுது. கேன்சல் பண்ணுனது தான், போனது தான். அதில் எனக்கு 700 வருது சார், 650 வருது சார், அதெல்லாம் இனி பேசி பிரயோஜனமே இல்லை. மே 3ஆம் தேதி நல்லா பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற கதையே வேண்டாம். இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு நல்லபடியாக பண்ணி அதை விட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அதே போல் போன டெஸ்ட் நான் நல்லா பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த டெஸ்ட்டை நல்லா பண்ணுறதுக்கு இன்னொரு டேட் கிடச்சிருக்குது அப்படின்னு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஓகேங்களா. அடுத்த தேர்வை நல்லபடியாக நல்ல ஹை ஸ்கோரில் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் விஷஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ. ஹேவ் a nice day. All the best.